Hello friends and families, welcome back to Lotus Tarot in Tamil 786. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். And yes, இது next 7 daysக்கான ரீடிங் தான். Pick your DOP. உங்க DOPக்கு அக்கார்டிங் தான் நீங்க இந்த ரீடிங்கை சூஸ் பண்ணணும். வாங்க ரீடிங்குள்ள போகலாம். Thank you spirit. ஓகே, ஆக்ஷனுக்கான வீக் இந்த வீக்கு எனக்கு தெரியுது. டபுள் ஏஸ் வந்திருக்கு, விச் மீன்ஸ் உங்களுக்கு டபுள் க்ரோத் ஏதாவது இருக்குது. இது உங்க தாட்ஸ்லயே இருக்கலாம். உங்களோட கிரியேட்டிவிட்டி, அதாவது உங்களோட எனக்கு இங்க தெரியுறது என்னன்னா ஹேரோட எனர்ஜி தெரியுது, ரைட்? காற்றோட எனர்ஜி, சம்திங் ட்ரூத்தை பார்க்கணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்றாங்க. இந்த மெசேஜ் கிடைக்குது. அண்ட் உங்க கிரியேட்டிவிட்டி ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்கா இருக்க போது. உங்க ஒர்க் பிளேஸ்ல சம்திங் எண்டிங் அண்ட் நியூ பிகினிங் இருக்குது உங்களுக்கு இந்த வீக்கு. அந்த மாதிரி தெரியுது எனக்கு. லவ், ரொமான்ஸ், நீங்க எது எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அது உங்களுக்கு இருக்குது கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், மேரேஜ் செரிமனி இல்லைன்னா மேரீட் லைஃப் உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட் ஆகியிருக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது, சரியா? குயின் ஆஃப் வான்ஸ் வந்து எனக்கு இங்க தெரியுறது என்னன்னா பேஷனேட்டா இருக்க போறீங்க. அண்ட் நீங்க ஒரு ரோல் மாடல் மாதிரி தெரியுது. மற்றவங்களுக்கு தெரியல, இன்ஸ்பயர் பண்ணலாம். உங்ககிட்ட இருந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் எடுப்பாங்க இந்த வீக். எனக்கு அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, சரியா? ஒரு சிலர் வேறு ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா எஸ், உங்களுக்கு அதுக்கான சக்சஸ் இல்லைன்னா ஏதாவது அவேக்னிங் தெரியலாம். பிகாஸ் டெத் கார்டு வந்திருக்கு, ரைட்? சோல்மேட் டெத் கார்டு. ஒரு சில பேர் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வீட்டில் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது செலிப்ரேஷன்ஸ் இருக்கலாம் இந்த வீக்ல. அந்த மாதிரி கொண்டாடலாம், அந்த மாதிரி தெரியுது. எமோஷ்னலி உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது டெஃபினெட்லி. சோல்மேட் வைப்ஸ் நீங்க கேட்கீங்களா, லவ் கேட்கீங்களா, ஒரு ஸ்பேர் டைம் கேட்கீங்களா, அவங்களோட எமோஷ்னல் லவ் கேரிங் கேட்கீங்களா, அது உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, சரியா? இது எனக்கு எஸ், உங்க பார்ட்னர், அதாவது நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து இருக்கலாம். ஒரு சில பேருக்கு மேபி இது வந்து ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கூட கிடைக்கலாம். அவங்களோட டைம், யாரும் உங்களை மீட் பண்ணணும்னு ரொம்ப டைமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் எஸ், 5 ஆஃப் கப்ஸ் உல்ட்டா விழுந்திருக்கு. ஆக்சுவலி நான் உல்ட்டா எடுக்கிறது இல்லை, பட் எனக்கு இங்க தெரியுது எஸ், யாருக்கும் உங்களோட ஹெல்ப் தேவை, சரியா? மேபி அவங்க அந்த பர்சன் வந்து வாட்டர் சைனா இருக்கலாம், ஏதாவது தண்ணி ராசியா இருக்கலாம், சரியா? வாட்டர் எலிமெண்ட்டுக்கு தான் எனக்கு இங்க சைன் தெரியுது. அந்த பர்சன் உங்களை மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா முடியல. உங்ககிட்ட ஏதோ பேசணும் சொல்லணும்னு நினைக்காங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் பேசிக்லி நினைக்காங்க. பட் அவங்களால முடியல. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இருக்கு. ஒரு ஏமாற்றத்துல இருக்கலாம். மேபி இது நீங்களா இருக்கீங்கன்னா அவங்க உங்களை ஏமாத்திட்டாங்க ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் இருக்குது ஒரு சில பேருக்கு, சரியா? நியூ பிகினிங் இருக்குது. சரண்டர் பண்ணிருங்க எல்லா விஷயத்தையும், சரியா? எதுவுமே நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கணும்னு கிடையாது, ரைட்? ஒரு சில விஷயத்துல சேஞ்சஸ் கேட்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியும். இந்த பாட்டம்ல பாருங்க, லவ்வர்ஸ்க்கான எனர்ஜி. எஸ், நான் சொன்னேன் உங்களுக்கு ட்ரூ லவ் கிடைக்குது இந்த வீக். அண்ட் எஸ், உங்களோட கரியர்ல நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு மைண்ட் ப்ளோயிங் சொல்லிட்டேன். எஸ், நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. மேபி உங்களை நிறைய பேர் நோட் பண்றாங்களா பாருங்க. நீங்க நிறைய மேபி இது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல நிறைய உங்களை ஃபாலோ பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. நீங்க ஃபேம்ல வரீங்க. தேங்க்யூ ஸ்பிரிட். பியூட்டிஃபுல் கேக்குது எனக்கு. ஒரு சில பேர் மேபி ஸ்மார்ட், பியூட்டிஃபுல் அந்த மாதிரி ஏதாவது இந்த வீக்ல நீங்க அப்படி ஏதாவது தெரியலாம். இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன். பிகாஸ் டெத்க்கான எனர்ஜி வருது, ரைட்? ஒரு பெயின்ஃபுல்லான எண்டிங்க நீங்க பண்றீங்க.
ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க போறீங்க. ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து காம்ப்ரமைஸ், ஒரு சில விஷயத்த நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணுமா கைஸ்? எஸ், அது எதுக்கு நம்ம பார்க்கலாம். ஃபேரோட எனர்ஜி வந்திருக்கு. பர்ஃபெக்ட் டைமிங் வரும்போது உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைக்கலாம். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேருக்கு இப்ப ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கீங்கன்னா அது பர்ஃபெக்டான டைம், பிகாஸ் எஸ்கான கார்டு வந்திருக்கு. சரியா? உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குமா இந்த வீக்ல ஏதாவது பண்ணணும்னு நினைக்கீங்கன்னா எஸ், நான் சொன்னேன் நிறைய ஃபேம்ல வாரீங்க. எஸ், ஒரு சில பேருக்கு எனக்கு தோணுது நல்லா ஹெல்பிங் நேச்சர் உங்களுக்குள்ள இருக்கும்னா எஸ், அதை யூஸ் பண்ணுங்க, யூட்டிலைஸ் பண்ணுங்க. அது மத்தவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றது தெரியலன்னா அத மத்த எப்பவும் நான் சொல்ல மாட்டேன் ஹெல்ப் வந்து பண்றது மத்தவங்களுக்கு காட்டணும்னு சொல்லி. பட் எனக்கு இங்க இந்த ஃபைல்ல தெரியுது நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னா மத்தவங்களுக்கு அத கொண்டு வாங்க, மத்தவங்களுக்கும் தெரிவிக்கப்படுத்துங்க அந்த மாதிரி. பிகாஸ் இதை வச்சு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரி, இது ஸ்பெசிஃபிக்கான மெசேஜஸ், ரேர் மெசேஜ். தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. லவ்விங் கேக்குது. மேபி நீங்க நிறைய நெகட்டிவா இருக்கீங்கன்னா உங்களுக்கு லவ் நிறைய இருக்குது. டெஃபினெட்லி எமோஷனல் லவ், எமோஷனலி நிறைய நீங்க அட்டாச்சா இருப்பீங்க. த அர்மேட் மோட். எஸ், அதாவது எனக்கு நாராயண இது என்ன தெரியுமா தெரியுது, நாரதரின் கலங்கம் நன்மையில முடியுங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அது நான் சொன்னேன் பர்ஃபெக்ட் டைமிங் வரும்போது கிடைக்கும். ஸோ எஸ், அதான் வெயிட்டிங் செக்ஷன் மாதிரி தெரியுது. நிறைய விஷயங்கள் ஸ்பிரிச்சுவல்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அந்த மாதிரி த ஃபூல் அகெயினோட அகெயின் 2 நேரம் உங்களுக்கு த ஃபூலோட எனர்ஜி. எஸ், ஒரு சில பேர் நீங்க ஆல்ரெடி சரண்டர் எனர்ஜில இருக்கீங்கன்னா அதுக்கான ஃபேர் ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஜட்மெண்ட்கான எனர்ஜி, குட் கர்மாக்கான எனர்ஜிஸ். சரியா? உங்களுக்கு டிவைனோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது டெஃபினெட்லி. சரியா? பிகாஸ் த பாட்டம்ல த லவர்ஸ் கார்டுக்கான எனர்ஜி வந்திருக்கு. தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. எக்ஸ், ஓகே, நான் கார்மிக் சைக்கிள் எண்ட் ஆகுது. ஓகே, உங்களோட எக்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நீங்க எண்ட் பண்றீங்க. சரியா? அவங்க வந்து ஒரு கார்மிக் பர்சன். அந்த மாதிரி எனக்கு இங்க எனர்ஜிஸ் தெரியுது. இது உங்க லைஃப்ல நிறைய யூ மை அதர் ஹாஃப். எஸ், ஆல்ரெடி எனக்கு இப்படி தெரியுது. நீங்க ஆல்ரெடி மேரீடா இருக்கலாம், இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். உங்க எக்ஸ் வந்து ரொம்ப சிக்னிபிகண்டா இருக்காங்க. அவங்க ஒரு உங்களோட கார்மிக் சைக்கிள். ஓகேவா? அதை நீங்க புரிஞ்சிக்கணுமா அப்படி சொல்றாங்க எனக்கு ஒரு சில பேருக்கான மெசேஜஸ். ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி எக்ஸ்கான லவ் ஃபெயிலியர்ஸ் ஏதாவது இருக்குதுன்னா டெஃபினெட்லி அது ஒரு கார்மிக் பர்சன். அந்த பர்சனை உங்க லைஃப்ல கொண்டு வரணுமான்னு நீங்க யோசிச்சு டிசிஷன் எடுங்க. லக் ஆக்டிவேட்டா இருக்குது உங்களுக்கு. நான் சொன்னேன் உங்களுக்கு நீங்க ரொம்ப லக்கான பர்சன். லவ்விங், லவ்விங் நான் சொன்னேன், ரைட்? லவ்விங் யாருக்காவது நீங்க மேபி எனக்கு இங்க தோணுது லவ் யாருக்கும் கொடுக்கணும், உங்ககிட்ட யாரும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சரியா? நீங்களும் ரொம்ப லவ்விங்கானவங்க, கைண்டானவங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு தெரியுது. சரியா? லவ்விங் எனர்ஜி பேசிக்லி அதுல நீங்க டேப்பிங் பண்ணணும். அன்கண்டிஷனல் லவ் பேசிக்லி. குட் லக். பாசிபிலிட்டிஸ். எஸ், ஒரு சில விஷயத்த நீங்க பாசிபிலிட்டிஸ் தேடுங்க. இது கார்மிக் சைக்கிள் எப்படி எண்ட் பண்ணலாம் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா டெஃபினெட்லி நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது குட் நியூஸ், சர்ப்ரைஸ் ஏதாவது இருக்குது. என்னது பார்க்கலாம். ஹாப்பினஸ். எஸ், த பாட்டம் ஆஃப் த டேக்ல எஸ் ஹாப்பினஸ்க்கான வைப்ஸ் இருக்கு. எல்லோ சக்கரா. ஓகே, எல்லோ சக்கரா சிக்னிபிகண்டா இருக்கு. ஒரு சில பேருக்கு கொரியன் லுக் தெரியலாம் ஃபேஸ், இல்லைன்னா ஏதாவது கொரியன், இல்லைன்னா கொரியன் பர்சன் உங்களுக்கு ஏதாவது சிக்னிபிகண்டா இருக்கலாம். மைண்ட், பாடி, ஸ்பிரிட். எஸ், எல்லாத்தையும் நீங்க பேலன்ஸ்ல கொண்டு வருவீங்களா அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. குட் தாட்ஸ் வைக்கணுமா, நல்ல தாட்ஸ் வைக்கணுமா, அதான் நான் சொன்னேன். லவ்விங் கேட்குது. நீங்க லவ்விங் கைண்ட் பர்சனா இருக்கணும். நீங்க ஆல்ரெடி இருக்கீங்க. மேபி ஒரு சில விஷயத்துல நீங்க அப்படி ஏதாவது ஸ்லிப் ஆகுறீங்கன்னா நீங்க ஒரு லைட் ஓக்கர், உங்களுக்கு ரிமைண்டர் கொடுக்காங்க. எஸ், மைண்ட், பாடி, ஸ்பிரிட் வந்து பேலன்ஸ்ல வரும். உங்க
ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ்க்கு ஒரு சிலவருக்கு சிக்னிபிகண்டா இருக்குது. அதே இது நீங்க ஏதாவது உங்களோட சோல் மிஷின்ஸை பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுவும் உங்களுக்கு தெரிய வரலாம் நெக்ஸ்ட் 72 ஹவர்ஸ்ல. பிகாஸ் ஹாப்பினஸ் இருக்குது உங்களுக்கு ஹார்ட்ஃபுல்லி. எல்லோ சக்கரா எஸ் எனக்கு டெஃபினெட்லி ஏதோ தெரியுது ஹீல் ஆகுது உங்களுக்கு. ஏதாவது ஸ்டமக்ல இல்லைன்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அது ஹீல் ஆகிறதுக்கு சான்சஸ் ஹைலி எனக்கு இங்கே தெரியுது. இதுதான் உங்களுக்கான ரீடிங் கைஸ். பை.